இன்றைக்கி நாம் கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கீரையை நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி மஞ்சப்பொடி போட்டு இது மாதிரி குக்கரில் நல்லா வேக வச்சுக்கணும். ஒரே ஒரு சத்தம் போதும் ஒரு விசில் விட்டால் போதும். நல்லா நைஸாக வேக வச்சுக்கணும் கீரையை. இப்போது தேங்காய், சீரகம், மிளகாய் வத்தல் இது மூணும் தேவையான அளவு பச்சையாகவே எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய், தேங்காய், சீரகம் போட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கீரையோடையே சேர்த்து பயத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அதையும் குக்கரில் இப்படி மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா நைஸாக வெந்திருக்கு பாருங்கள். பயத்தம்பருப்பு நைஸாக வெந்திருக்கு. கீரை வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா நீட்டாக கழுவி சின்ன மெலிசு தண்டெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இலசு தண்டு நல்லாயிருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு கட்டு கீரை வாங்கினா கூட போதும். இது மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா மசிச்சுக்கணும். வெந்த அந்த கீரையை நல்லா அப்படி மசிச்சுக்கிட்டு நல்லா மசிச்சணும். ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கணும். லேசாக கொஞ்சம் பாசிப்பருப்பு அதில் பட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கீரை பாசிப்பருப்பும் சேர்ந்துருக்கு கொஞ்சம் குக்கரில் வைக்கும்போது. ஸோ இது மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். தனியாக இருக்குது பாசிப்பருப்பு வேக வச்சது. இப்போது வானலியில் அடுப்பில் வச்சுட்டு தாளிப்போம். எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் விட்டுருக்கோம். வானலில் சூடானப்போ எண்ணெய் விடணும். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா சிவப்பாக பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, கடுகு 2 போட்டால் போதும். மிளகா தேவையில்லை. நம்ம மிளகா தேங்காயோடையே சேர்த்து அரைச்சாச்சு, சீரகம் அதில் அரைச்சாச்சு. அதனால் தனியாக ஜீரகம் போட வேண்டியதில்லை. இப்போது கடுகு வெடித்த உடனே இந்த மசித்த கீரையை அதில் போடுவோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருத்து. நல்லா உளுத்தம்பருப்பும் நல்லா சகப்பாக வறுபட்டுருது. இப்போது இந்த கீரையை மசிச்சு வச்ச கீரையை அதில் சேர்ப்போம். தனியாக வேக வச்சு நைஸாக குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம். இது அந்த தாளிச்சதில் இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கணும். கீரையை போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது வேக வைத்த இந்த பாசிப்பருப்பு அந்த டால் இதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று சேர்ந்த மாதிரி அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம்.
அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டப்புறம் இந்த அரைச்சி விட்ட விழுது இருக்கு இல்லையா, தேங்காய், சீரகம், மிளகாய் வத்தல், இந்த மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டுடணும். கிரேவியை கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கணும். அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வெந்துடும். ஸோ அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், மிளகாய் வத்தல் விழுத இதில் போட்டுடணும். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கணும், தண்ணியாக அரைக்கக்கூடாது, கெட்டியாகவே அரைச்சிக்கணும். அதே மாதிரி கீரை வேக வைக்கும்போது மிக்சியில் குக்கரில் தண்ணி கொஞ்சமாக வைக்கணும், இல்லைன்னா தண்ணி விட்டுக்கும் நிறைய கீரை. ஸோ கீரைக்கு வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சமாக விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இது போட்டாச்சு. இது மிக்சியில் இது நல்லா கிளறி விட்டுக்கணும். மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். தேங்காய், ஜீரகம், மிளகாய் வத்தல் மூணையும் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். 3 மிளகாய் வத்தல் போட்டால் போதும். 1 ஸ்பூன் ஜீரகம், 3 மிளகாய் வத்தல், கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் போட்டு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். லேசாக சிம்மில் வச்சு கிளறி விடணும். லேசாக வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் விட்டதுனால. ஒரு கட்டு கீரைக்கு இவ்வளோ வந்துடும். நல்லா ஒரு லஞ்சுக்கு போதும். தாராளமாக ஒரு கட்டு கீரை விட ஈஸியாக சமைச்சிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் மிக்சியில் தண்ணி விட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வந்துருச்சு, ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு. மசியல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். கீரை நல்லா வெந்ததுனால மசிக்க வேண்டியதில்லை. அதே கீரையை நம்ம நல்லா மசிச்சிட்டோம். வெந்த கீரையை இது மாதிரி பண்ணிட்டால் போதும். இப்போது தேவையான அளவு கடைசியில் உப்பு, இவ்வளோ உப்பு போட்டால் போதும். கீரை உப்பு ரொம்ப தாங்காது. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். கல் உப்பே யூஸ் பண்ணிக்கலாம், உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். உப்பு கரைஞ்சிடும். ஒரு 2 மினிட்ஸில் உப்பு கரைஞ்சிடும். உப்பு கரைஞ்சிடுச்சு. அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்ஷுக்கு தொட்டுக்கலாம். லஞ்சுக்கு ரொம்ப ரிச்சான ஃபுட்டு இது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை அயன் சத்து, பாசிப்பருப்பு, நல்ல ப்ரோட்டீனு. ஸோ இது மாதிரி பண்ணியாச்சு. ஸோ கீரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உப்பு மிக்ஸ் ஆகிடுது. ஸோ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் தக்காளி ரசம் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ரசத்தோடு இதை தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி ரசம், கீரை மசியல் அல்லது கீரை கூட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். ஜீரகம் போட்டதுனால ரொம்ப நல்லது ஜீரணத்திற்கு. பாசிப்பருப்பு புரோட்டீன் சத்து உள்ளது. பாசிப்பருப்பு வேக வச்சு இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டோம். ஸோ கீரை ரெடி ஆகிடுது. ஸோ கீரை கூட்டு லஞ்சுக்கு ரொம்ப நல்ல உணவு. ஜீரணமும் சீக்கிரம் ஆகிடும் மத்தியானம் சாப்பிட்றதுனால. ஸோ தேங்க்யூ. கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சத்தான உணவு, குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம்.